வெல்கம் பேக் டு சேனல். ஹாலிவுட்டில் வெளிவந்திருக்கிற ஆஃப்டர் பர்ன்னு ஒரு ஸ்கைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவியை இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட லைன்ஸ்கேப் ஓடிட்டில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்க ஒர்த்தாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த படம் பார்க்கறதே வேஸ்ட்டு. பெட்டர் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த படத்தில் சொல்லியிருக்க கதையாக இருக்கட்டும், படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே போரிங் தான். கதைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்லாம் ஸ்டார்டிங்கில் வேணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் ஒரு கதை, இது ஒரு கதைன்னு நம்பி ஒரு படம் வேறு எடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண வைக்கும். கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. சூரிய வெடிப்பு இருக்குல்ல, ஸோ ஒரு கடத்தை வந்து பூமி நோக்கி வருது. ஸோ அதனால் வந்து வேர்ல்டு மொத்தமாகவே டேமேஜ் ஆகுது. அந்த லேண்டெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட் லேண்ட் மாதிரி மாறுது. ஸோ அதனால் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் அந்த பவரே இல்லாமல் சில விஷயங்கள் நடக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, ஸோ ஒரு மாதிரி சுடுகாடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உலகமே. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்டராக மாறுறாப்புல. அண்ட் இவருக்கு சில அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கப்படுது. நம்ம ஹீரோ அதை எப்படி போய் பண்ணுறாரு அப்படின்றதான் கதை. ஸோ இது வந்து ஒரு கதை. அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கைஃபை, இது எதுக்குடா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ படம் வந்து மொக்கையாக தாங்க இருக்குது. ஸோ பார்க்குறது வேஸ்ட்டு. பெட்டர் ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குன்னு உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லாவே இல்லை முதல்ல. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தயவுசெய்து இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன். அதுவும் குறிப்பாக ஸ்டார்டிங்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சமாக ஏதோ ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போக அப்படியே வெறுப்பாக இருந்துச்சு. ஸோ தயவுசெய்து இந்த படத்தை பார்க்காதீங்க.